வணக்கம். எல்ஜி பெருங்காயம், உண்மையான மனமும் சுவையும் வழங்கும் உண்மை வெல்லும். தூக்கி வளர்த்தவே எங்கள் அக்கா. இவ்வளோ என் கூட சேர்த்து வச்சு பேசுறீங்க. நீ முன்ன அவனை விட்டு விலகு. அவனை விட்டு விலகுன்னா நீ விட்டு விலகு எல்லாத்தையுமே. எதுனா பேசுனேடா, உன்னை நான் இங்கே என்ன பண்ணுவேனே தெரியாது. அவங்க கூட வாழ போறியா, அவர் கூட வாழ போறியா? இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லைங்க மேம். குழந்தை கூட நான் உங்கள்கிட்ட தரமாட்டேங்க மேம். அது உங்க குழந்தை மட்டும் இல்லைல்ல, இவருக்கு மட்டும் பிறக்கலைங்க மேம். அது சொல்லவே எனக்கு வாய் கூசுது. கோபப்படுத்தி பேசினா எவ்வளோ நம்ம பொறுமையாக இருக்குது. நானே அப்பா இல்லாத வளர்ந்தேன் மேம். அப்ப அதுக்கு அப்படி ஆகக்கூடாது இல்ல. நல்லபடியா தூக்கி இதுக்கெல்லாம் நீ செத்தே போயிடலாம், உயிரோட இருக்காத. வணக்கம் மேடம். வணக்கம். ஓகே. என் பேர் ஜூலியா ராணி மேடம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சோழம்பட்டு கிராமங்க மேடம். எங்கள் வீட்டுக்காரங்க மேடம், இந்த குழந்தை அவங்களுக்கு பிறக்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க மேடம். உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? இது லவ்வும் இல்லை, அரேஞ்ச் மேரேஜும் இல்லைங்க மேடம். ஒரு வார பழக்கத்தில் நான் போயிட்டு அவங்க ஒரு வாரம் பழக்கத்துல எப்படி பழக்கம்? நான் கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க மேடம். உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துருவா ஜூலின்னு சொல்லி கடையில் சொன்னாங்க. அப்போ நாங்கள் வீட்டில் இருந்தேன். எங்கள் அம்மா எங்களுக்கு 2 ஏக்கர் விவசாயம் இருக்குன்னு வச்சிங்களேன், அங்கே கொல்லிக்கு போயிடுவாங்க. நான் வீட்டில் இருக்கக்குள்ள எனக்கு வேறு இடத்துல ஆல்ரெடி அம்மா மேரேஜ் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளை வீடு எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன வயசு உங்களுக்கு? 25ங்க மேம். நாங்கள் வீட்டில் நான் இருக்கக்குள்ள எங்கள் வீட்டிலேருந்து 3வது வீடு தாங்க மேம் எங்கள் வீட்டுக்காரங்களுடைய அக்கா வீடு. அவங்க அடிக்கடிக்கு வந்து எங்கள் வீட்டில் பேசுவாங்க மேடம். இது மாதிரி என் தம்பி வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான், உனக்கு அப்பா இல்லாத கஷ்டம் தெரியாது, பார்த்துக்குவான் பாப்பா, அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, கடன் எதுவும் இல்லை, இப்போ தான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான், அவனை மேரேஜ் பண்ணிக்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இது மாதிரி எனக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்காங்கல்ல அப்படி சொல்லி நான் சொன்னேன். நாங்கள் அம்மாட்ட பேசி பார்க்குறோம், அம்மாலாம் ஒத்துக்கிட்டா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. சரி அம்மா ஒத்துக்கிட்டா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவரை பார்க்க கூட இல்லை. எங்கள் கிறிஸ்டின் இதில் வந்து சர்ச்சில் பாட்டு கிளாஸ் பாடுவாங்கடா. நான் அந்த கொயர் கிளாஸில் இருந்தாங்க மேம். நான் கிறிஸ்மஸ்க்கு இந்த பாட்டு பாடுற டைமில் அங்கேயும் போயிட்டு வருவேன். அப்போ ஒரே டைம் அவங்க அக்கா வீட்டில் அவங்க வெளியே நின்றுட்டுருக்குள்ள நான் பார்த்தேங்க மேம். ஃபோனில் ஒரு 2 வாட்டி பேசினேன் மேம் இடையில. இவங்க பேச வச்சாங்க. புதுசாக நம்பர் வந்தோடனே நான் யார் நீங்கள் வந்து நான் இது மாதிரி நான் தான் மேரி அவங்க தம்பி பேசுகிறேன் அப்படி சொல்லி எங்கள் வீட்டுக்காரங்க என்கிட்ட சொன்னாங்க. உங்கள் வீட்டுக்காரர் பேர்? அருள் ஜோசப். உடனே எங்கள் வீட்டுக்காரங்களுடைய அக்காவும் மேரின்றவங்களும் அவங்க வீட்டுக்காரங்க குமார் 2 பேர் வந்து இது மாதிரி எங்கள் தம்பி நீ கட்டி தான் அவனு பாப்பா, அவன் நல்ல பையன், நானும் உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் முன்னாடி நிற்கிறோம்ல அப்படின்னோடனே சரி நானும் ஊன்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா, உங்க அம்மா இருக்காங்க, கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துருக்காங்க. ஆமாங்க. நீ அம்மா சொல்றது கேட்கணுமா, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றது கேட்கணுமா? மேம் எனக்கு அப்பா இல்லாத கஷ்டம் தெரியாது, இவங்க பார்த்துக்கிறேன்ற ஒரு வார்த்தை சொன்னதில் நான் நம்பிட்டாங்க மேம். அப்போ உங்க அம்மாவை நம்பிக்கை இல்லை? அந்த தப்பால தாங்க மேம் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேனே. அவங்க வந்து பொண்ணு கேட்டாங்களா? எங்கள் அம்மா அவங்க அந்த மேரின்றவங்க வந்து கேட்டாங்க. நான் வேறு இடத்துல பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், அதனால கொடுக்க முடியாது, நீ முன்னாடியே கேட்டதுனே இப்போ உன்ட்ட தருவேன்னு சொல்லியிருப்பேன், இப்போ நான் அங்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்லன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க மேம். உடனே அவங்க வண்டியில் கூட்டு போய் கள்ளக்குறிச்சியில் விட்டாங்க மேம். தாலி எல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பி விட்டாங்க. திருக்காட்டுப்பள்ளியில் பூண்டி கோயில் இருக்கு மேம், அங்கே ஃபாதர் வந்து தாலி மந்திரிச்சு கொடுத்து இங்கெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, அங்கே போய் கல்யாணம் பண்ணுங்க அப்படி சொன்னோன்னே அங்கே எட்டை போய் அவங்க பெரியம்மா விட்ட அக்கா இன்னும் 2-3 பேர் கூட வந்தாங்க. மேரேஜ் பண்ணிட்டாங்க மேம். எங்கள் அம்மா அன்றைக்கி ஈவினிங்கே போய் அவங்கள்ட்ட வீட்டில் பார்த்தா நான் ஆள் இல்லை. எங்கள் அம்மா உடனே கொல்லிலேருந்து எடுத்து வந்த பையை வச்சுட்டு போய் கேட்டாங்க அவங்கக்கிட்ட, இது மாதிரி எங்கள் பாப்பா உன்ட்ட தான் மாரி பேசிகிட்டு இருந்ததான், உன்னை தெரியாமல் எங்கேயும் போயிருக்காது, எங்கே எங்கள் பாப்பான்னதுக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது உங்கள் பொண்ணு எங்கே போணுச்சுன்னு, நான் அனுப்பிவிடவே கிடையாது, எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க மேம். ஆனால் அனுப்பிவிட்டது ஃபுல்லாக அவங்க தாங்க மேம். எங்கள் அம்மா அழுதுகிட்டே வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து போய் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வக்கீல் உங்கள்கிட்ட போய் இது மாதிரி என் பொண்ணு ஓடிடுச்சு, இதுக்கு என்ன பாப்பா முடிவு பண்ணலாம் அப்படின்னோடனே, பாப்பாவுக்கு என்ன வயசுக்கானோடனே 18க்கு மேலே ஆயிடுச்சு உடனே மேஜர் வயசுக்கா, நம்ம எதுவும் பண்ண முடியாது, நம்ம போய் என்ன கேட்டால் நம்ம பேரில் கேஸ் போட்டுருவாங்க, அதனால் எதுவும் பண்ண முடியாதுக்கான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நானே வந்தேங்க மேம். ஒரு 15 நாள் கழித்து வந்தேன் நான் வீட்டுக்கு. வந்து நேராக நான் எங்கள் அம்மா கிட்ட கூட வரலைங்க மேம், நேராக அந்த நாத்தனா வீட்டுக்கு தான் போனேன். இது மாதிரி ஃபாதர்கிட்ட வால் சீட் எழுதி நம்ம மறுபடியும் நம்ம இது பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் மாதிரி பண்ணிக்கலாம் சர்ச்சில், எவ்வளோ நாளைக்கு இது மாதிரி. அதாவது நான் முழுக்க கோயில் விஷயத்தில் எங்கள் சர்ச் இதிலே நான் வளர்ந்ததுனால எனக்கு இது ஒரு மாதிரி குற்றமாகவே இருந்ததுங்க மேம். அப்புறம் ஃபாதர்கிட்ட போய் ஃபாதர் இது மாதிரி நான் போயிட்டேன் ஃபாதர்னு சொன்னோன்னே அவர் கொஞ்சம் பயங்கரமாக திட்டினார். உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தாங்க, நீ ஏன் இது மாதிரி பண்ணன்னு சொல்லி என்னை திட்டினார். சர்ச்சுக்கு போய் ஓலை வாங்க போனேன்ல, அப்போ அம்மாவை போய் பார்த்தியா? ஃபாதர் வர சொன்னாங்க மேம். எங்கள் அம்மா என் முகத்தே பார்க்கல, இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இது மாதிரி பண்ணிடுச்சே, அவங்க என்னை பார்க்கவே இல்லைங்க மேம். அப்போ எழுதி கொடுக்கல. அந்த மாரி அவங்கள்ட்ட கேட்குறாங்க எங்கள் நாத்தனா கிட்ட, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அப்பா இல்லாத வளர்ந்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, முன்ன பின்ன தெரியாதும் கூட நிம்மா தூரம் அனுப்பி விட்ருக்கானு. அவன் என் தம்பி தான் ஃபாதர், எந்த பிரச்சனையும் வராது, எங்கள் தம்பியால் எந்த பிரச்சனைக்கும் இந்த பாப்பாவுக்கு வராது, முழுக்க நான் பொறுப்பாக இருக்கேன்னு சொல்லி
அவங்க அங்கே வாக்கு கொடுத்து தாங்க மேம் அந்த ஃபாதர் வாலசீட்டை எழுதி கொடுத்தாரு. எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அங்கே நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோங்க மேம். கல்யாணம் பண்ணிவிட்டு 8 மாதம் வளகாப்பு விடக்குள்ள எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாங்க மேம். நாங்கள் யாரு வளகாப்பா போட்டாங்க? எனக்கு வளகாப்பு எங்கள் அம்மா தாங்க மேம் செஞ்சாங்களே கஷ்டப்பட்டு. அப்புறம் வந்துட்டாங்க. வந்து கூட்டிட்டாங்க. மாசமா இருக்கிறேன்னு எங்கள் அம்மா வந்து பேசிட்டாங்க மேம். எங்கள் அம்மா தான் வளகாப்பு, எங்கள் அக்கா வீட்டாருங்க எல்லாம் சேர்ந்து தான் செஞ்சாங்க. அப்போ எப்போ பார்த்தாலும் எங்கள் நாத்துனாங்க மேம் ஃபோன் போட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க மேம். அதாவது என் தம்பி எனக்கு இவ்வளோ காசு தரணும், 2 பவுன் நகை தரணும். நான் அதுக்கு சொல்லுவேன், எதாக இருந்தாலும் உங்கள் தம்பிகிட்ட கேளுங்க, என்கிட்ட ஏன் ஃபோன் போட்டு சொல்கிறீங்க, அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னா, நீ சொன்னால் தான் அவன் கேட்பான் அப்படி சொல்லி என்கிட்டே தான் மேம் டார்ச்சர் பண்ணுவாங்களே. நான் எங்கள் வீட்டாருங்க அப்போ இங்கே மெட்ராஸில் வேலைக்கு வந்து இந்த ஃப்ளோரிங் வேலைக்கு வந்துட்டாங்க மேம். ஃபோன் போட்டு சொல்லுவான், இது மாதிரி உங்கள் அக்கா ஃபோன் போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க, நீ ஒரு வார்த்தை ஃபோன் போட்டு என்னன்னு கேளு அவங்ககிட்டனா இவங்க கேட்கவே மாட்டாங்க மேம். ஸோ உங்கள் வீட்டுக்காரர் ஃப்ளோரிங் வேலை தான் டைல் வேலையா? ஃப்ளோரிங் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க மேம். எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுதுங்க மேம். இப்போ என்ன பிரச்சனை? இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க மேம் 23. திருப்பி வெளிநாட்டில் போய் 5 வருஷம் இருந்தாங்க மேம். இருந்துட்டு வந்தாங்க. டிசம்பர் 14ஆம் தேதி வந்தாங்க 23ல். வந்தோடனே இந்த பாப்பா கன்சீவ் ஆகிட்டாங்க மேம். இந்த பாப்பா அவங்களுக்கே பிறக்கலன்னு சொல்லி அவங்க அக்கா பிரச்சனை. எனக்கு 2 குழந்தை இறந்த காரணமே அவங்க. எனக்கு 2 குழந்தை இருந்ததா? எப்படி? வயிற்றுல 9 மாதத்தில் 1 வளகாப்பு விட்டுட்டு இவங்க இது சென்னைக்கு வந்துட்டாங்க பாருங்க மேம். அப்போ எனக்கு வயிறு வலினா தாங்கவே முடியலைங்க மேம். இவங்க ஃபோன் போட்டு எனக்கு நகை வேணும்னு எனக்கு என்ன பேசுனே தெரியாத நான் ஃபோனை கட் பண்ணி வச்சிட்டேங்க மேம். அப்போ என்ன நடந்தே தெரிலங்க மேம். மழக்கம் போட்டு கீழே வந்தோடனே அம்மா தான் வந்து தண்ணி தெளித்து எழுப்பி விட்டாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ண போனோடனே குழந்தை வயிற்றுல இறந்துடுச்சு 9 மாதத்தில் அப்படி சொல்லிட்டாங்க மேம். எங்கள் வீட்டாரங்கள்ட்ட ஃபோன் போட்டு சொன்னோன்னே நாங்கள் ஒரு 6 மணி இருக்குங்க மேம் ஃபோன் போட்டு சொன்னோம் இது மாதிரி குழந்தை இறந்துடுச்சுன்னு. ஆனால் இவங்க மறுநாள் காலையில் தாங்க மேம் வந்தாங்களே. அப்போ குடிச்சிட்டு வந்து எங்கள் வீட்டாரங்க பிரச்சனை பண்ணாங்க மேம். எங்கள் வீட்டாரங்க குடிச்சிட்டு வந்து என்னை சலார் கன்னத்திலே அரைஞ்சாங்க. போய் நீ சாப்பாடு தனியாக செய்யின்னு சொல்லி சொன்னாங்க மேம். உடனே எங்கள் அம்மா, ஏன் தம்பி இப்போ சாப்பாடு எவ்வளோ நேரம் ஆக போகுது வேகிறதுக்கு, இப்போ ஏன் அதை அடிக்கிறப்ப, ஒரு மாட்டை கட்டி வச்சு கண்ணூட்டி அதுக்கு முன்னாடி அடித்தா அந்த மாடுக்கு எப்படி துடிக்கும், அது மாதிரி தானே என் பிள்ளை அடித்தா எனக்கு துடிக்கும் அப்படின்னோடனே எங்கள் அம்மாவை எட்டி கன்னத்திலே 2 அடி அடிச்சிட்டாங்க மேம் எங்கள் வீட்டாரங்க. உடனே எங்கள் அக்கா வீட்டாரங்க ஃபோன் போட்டு இது மாதிரி குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க வாங்கினோடனே எங்கள் அக்கா வீட்டாரங்க வந்தாங்க. இன்ன வரைக்கும் நான் அத்தைன்ற வார்த்தை தவறாது பேசியிருக்கேன், நீ எப்பட்ற கை வைப்பேன்னு எங்கள் அக்கா வீட்டாரங்க ஒரு 2 அடி அடித்தாங்க மேம். நான் பார்த்து அத்தையை வாடகை வீட்டில் வச்சேன், நீங்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது எங்கே வேணாலும் போங்கனோடனே எங்கள் அக்கா ஊர்லேயே போய் என்னை வாடகை எடுத்து எங்கள் அக்கா ஊர்லேயே என்னை தங்க வச்சாங்க மேம் எங்கள் வீட்டாருங்க. அப்போ இருக்கக்குள்ள 2வது குழந்தை கன்ஃபார்ம் ஆச்சு. அதான் இந்த குழந்தை இறந்து 10 மாதத்துல 2வது குழந்தையும் எனக்கு டெலிவரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க மேம். உடனே 1 வாரம் என் கூட இருந்தார், விட்டுட்டு ஃபாரின் போயிட்டார் மேம். அவங்க போகக்குள்ள என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க மேம் எங்கள் வீட்டுக்காரங்க, உன்னை நான் தனியாக விட்டுட்டு போகிறேன்னா நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும், நீ அது மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போனாங்க. இன்ன வரைக்கும் மேம் அவங்க விட்டுட்டு போனதுலேருந்து அடுத்தவங்க கையும் யாருமே என் மேலே பட்டதில்லைங்க மேம். அவங்களுக்காக நான் உண்மையாக வாழ்ந்துட்டு இருந்தோம். எனக்கு எவ்வளோ கெட்ட பேர் வச்சுட்டு இருக்காங்க தெரியுமாங்க மேம் எங்கள் நாத்தனா. அந்த குழந்தையும் 6 மாதத்துல இறந்துடுச்சுங்க. எப்படிம்மா? இவங்களால தாங்க மேம். ஃபோன் போட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த குழந்தை அதே மாதிரி தான் மேம். தாய் ரொம்ப வீக்காக இருக்காங்க. குழந்தை இறந்துடுச்சுன்னொடனே ரமேஷ் சார்னு அவர் தான் எனக்கு ஃபுல் செக்அப் பண்ணிட்டு இருந்தார். உடனே இந்த பொண்ணை நிம்மதியாகவே வாழ விட மாட்டிங்களா, குழந்தையும் நான் தான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தேன், இப்போ இந்த குழந்தைக்கு இந்த நிலமனா அவரே அழுவுனாரு மேம். இந்த பொண்ணு என்ன தான் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களாம் எங்கள் நாத்தனால என் கூட வரவே மாட்டாங்க மேம். இவங்க ஒரு வாட்டி பிரச்சனை பண்ணக்குள்ளைங்க மேம் நான் எங்கள் வீட்டாரங்கள்ட்ட தெளிவாக சொல்லுவாங்க மேம், சரி எதனா நீ இதுக்கு ஒரு முடிவு பண்ணு, எப்போ பார்த்தாலும் அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இதோட 2 குழந்தை நான் பள்ளி கொடுத்துட்டேன், இதுக்கு என்ன தான் முடிவு அப்படின்னோடனே, சரி நான் வந்து பேசிக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத. நல்லவரா உங்க ஹஸ்பண்ட்? ரொம்ப நல்லவராக தாங்க மேம் இருந்தாங்க. அவங்கள்ட்ட இவ்வளோ பெரிய மாற்றத்தை என்னால் தாங்கவே முடியலைங்க மேம். இப்போ 2வது குழந்தை இறந்த போது அவர் வரலையா? வரலைங்க மேம், அவங்க ஃபாரின்ல தான் இருந்தாங்க. இப்போ 3வது குழந்தை எப்போ உண்டாச்சு? பிப்ரவரி 14ஆம் தேதி கன்சீவ் ஆனாங்க மேம் போன வருஷம். இப்போ பாப்பா பிறந்துருச்சுங்க மேம், ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இப்போ என்ன பிரச்சனை? இப்போ அந்த குழந்தைய அவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க மேம். யாரு? எங்கள் நாத்தனா. அவங்கள வர சொல்லுங்க. உட்காருங்க. உங்கள் பேர்? ஜோஸ்பின் அமலா மேரி. மேரி கூப்பிடலாமா? உங்களுக்கு எவ்வளோ பசங்க மேரி? பசங்க. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தீங்க தானே? ஆமாம், நான் தான் பண்ணேன். அம்மாட்ட முறைப்படி கல்யாணம்? முறைப்படி பண்ணலை, பிடிச்சிருக்குன்னு தம்பி சொன்னான். நான் போய் கேட்டேன், தர முடியாது, இல்லை மாரி வேணாம் அப்படின்னு. ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு வந்து 2 மணி நேரத்தில் பழக்கம் இருந்தது, பார்த்துட்டு இருந்தது. அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு ஒரு பையனை பார்த்து எங்கள் உள்ளூர்லே அந்த பையனை விட்டுருச்சு. அப்புறம் திரும்பி ஒரு பையன் மைக்கேல் படுத்தலன்னு ஒரு பையனை அந்த பையனும் பார்த்தது, அந்த பையனும் வேணான்ட்டாங்க. கடைசியில் வீட்டில் தான் இருந்தது. நான் அப்புறம் கேட்டேன், இல்லை மாரி நான் கொடுக்கல மாரின்னு அவங்க சொன்னாங்க. அப்புறம் சின்னத்தோர எங்கள் தம்பியை கட்டிக்கிறியா அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு சரியா நீன்னு சொன்னிச்சு.
சொல்ல பற்றி நான் விருப்பப்பட்டு அப்புறம் கட்டி எங்கள் வீட்டுக்காரங்க தான் கொண்டு விட்டுட்டு வந்தாங்க. மறுபடியும் எங்கள் கோயில் மறுபடியும் ஓலை எழுதி கல்யாணம் இல்லை போனாங்க, கல்யாணம் பண்ணாங்க, இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் தம்பி எந்த பொண்ணை கட்டினாலும் எங்கள் தம்பி நகை எடுத்து கொடுத்தான். அப்புறம் எங்கள் தம்பி 3 லட்ச ரூபா என் கையில் கொண்டு வந்து காசு கொடுத்து 8 பொண்ணு நகை. இதில் என் நகை வந்து 2 பொண்ணு அவன்கிட்ட தான் இருந்தது. அந்த நகையும் போட்டு மாற்றி 8 பவுனா எடுத்து கொடுத்துட்டாங்க மேடம். கல்யாணம் பண்ணி போனாங்க, எங்கள் வீட்டில் போய் வச்சுருந்தான், வாடகை விட்டு எடுத்தாங்க, நல்லது கெட்ட ஜாமான் எல்லாமே வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அப்புறம் மாசமாக இருந்தது. சரி, இது உங்க 2 பேருக்கு நாத்தனார் சண்டை தானா? நாத்தனார் சண்டைனா அவங்களுக்கு வந்து எங்கள் தம்பிகிட்ட இருந்த நகை வந்து நான் 2 பொண்ணு அவன்கிட்ட கொடுத்து வச்சிருந்து பாருங்க. அவன் வந்து இவன் பொண்டாட்டிக்கு மாற்றி என்கிட்ட சொல்லல, நான் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாப்பா, நீ போவாதுன்னு இவங்க இதே மாதிரி இந்த வார்த்தை வந்து இதுக்கு முன்னாடி இல்ல மேடம், இதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் முன்னாடி இருக்கிறாங்க. உனக்கு முன்னாடி வந்தவங்க எங்க அண்ணன் முன்னாடிக்கும் தெரியும். எங்க அண்ணன் முன்னாடி எங்க அண்ணனையும். சரி, அந்த பொண்ணுட்ட ஏன் கேக்குறீங்க நீங்க? நான் இவங்கள்ட்ட கேட்கல. ஏன் எங்க தம்பி ஏன் செய்ய வேணாம் நீ ஏன் சொல்ற? என்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுற நீ சொன்ன. நான் சொல்லவே கிடையாது மேடம். உன்னை பிரிச்சு நான் என்ன பண்ண போறேன்? என் பொண்ணா வச்சிருக்கிறேன் மேம். என் குழந்தைய நீ தூக்கி உன் புள்ள மாதிரி வளர்க்கலாம். நான் வளர்க்கணும் அவசியமே கிடையாது மேடம். எனக்கு வளர்க்கணும் அவசியம் கிடையாது. என்ன 1002 பட்டம் நீ கட்டி ஒண்ணு வளர்க்கணும் எனக்கு அவசியமே கிடையாது. எனக்கு நான் என் பிள்ளைய பேசுறதுக்கு அப்புறம் தான், எங்க அம்மாவையும் என் பிள்ளையும் பேசுறதுக்கு அப்புறம் தான் மேம் நான் பேசுனேன். நானு ஏன்னா எங்க வீட்டுக்காரங்களை புள்ள இல்லைன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரங்க போறாங்க, பொட்டையா உனக்கு நான் புடவை தரேன்டா கட்டிக்கடான்னு இந்த பொண்ணு கேக்குதுங்க மேடம். மேம் சத்தியமா இந்த வார்த்தை நான் சொன்னதே இல்லைங்க மேம். 6 மாசம் இருக்குல்லைங்க மேம், எங்க வீட்டுக்காரங்க ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து 7 மாசம் மேம் தொடங்கிடுச்சு. நாங்கள் வீட்டில் உட்காந்துருந்தாங்க மேம், நானும் எங்கள் அம்மாவும். குடிச்சிட்டு வந்தோன்னே எங்கள் அம்மா எதுவும் பேசக்கூடாது, இப்பெல்லாம் அவன் குடிச்சிட்டு இருக்கான், எதுவும் பேசாதனால நாங்கள் எதுவுமே பேச மாட்டாங்க மேம். சொம்பில் தண்ணி வச்சு அது மேலே தட்டு மூடி வச்சுருப்பாங்க மேம். சொம்பு மேலே மூடி இந்த தட்டை எடுத்துங்க மேம், என் கூடாரங்க மடக்கி என் வயிற்றுல குத்த வந்தாங்க மேம். கருவிலே உடனே உன் குழந்தையும் அழிக்கிறேன்னு சொன்னானே. அதுக்கு தான் எங்கள் அம்மா அந்த தட்டை பிடிங்கி கடாசினாங்க மேம். கையில் போட்டிருந்த வலையெல்லாம் உடச்சி அவ்வளோ கையில் போட்ட அந்த வலையில் இன்ன வரைக்கும் ஒரு வலையில் எனக்கு வாங்கி போடல. எங்கள் அம்மா வர சொல்லுங்க. எங்கள் அம்மா தாங்க மேம் போட்டு விட்டாங்களே வலையெல்லாம். அந்த வலையில் உடச்சி இந்த ஷோபா இருக்குது பாருங்க மேம், இதில் வச்சு வவுத்தை பிடிச்சி 2 அண்ணாத்துனாங்க மேம். அந்த உள்ளே இருக்க குழந்தை எப்படி மூவ்மெண்ட் எனக்கு நல்லா தெரியுது மேம். விட்டுடுன்னு சொல்கிறேன், விடவே இல்லைங்க மேம். என் முடிய பிடிச்சி அவ்வளோ அடி அடிச்சாங்க மேடம். நீ என்னங்க மேம் சொல்லலாம்? நான் ஏன் சொல்லு, நீ வந்து என்னை அப்பா இல்லாத வளர்ந்த புள்ள. எங்க அம்மா எங்களை கை தொட்டு அடிச்சுதே இல்லைங்க மேம். இவங்க சொல்றாங்க இல்லைங்க மேம், எனக்கு 2-3 பேர்த்து கூட பழக்கன்னு. நான் படிக்கல ஒரு பையனை பார்த்துருந்தாங்க மேம். அந்த பையனும் பிரிஞ்சு போயிட்டா, நானும் பிரிஞ்சுட்டேன். அவன் நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க மேம். இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில எதுக்குமே வந்ததில்லை. அது மாதிரி எனக்கு 2வது எங்க அம்மா பார்த்து வச்சாங்க மாப்பிள்ளைகிட்ட. நான் போனே பேச மாட்டேன், இவங்களுக்கே நல்லா தெரியுங்க மேம். நீ நல்லவன் நினைச்சுதான் நான் என் தம்பி கட்டி வச்சேன். நீ வந்து எங்க அப்பா அம்மாலாம் இவங்க பார்க்கவே கிடையாது மேடம். செத்தது எல்லாமே நல்லது கிடையாது, நாங்க தான் பார்த்தோமே. இருங்க, இப்போ இவங்கள்ட்ட என்ன பிரச்சனை உங்களுக்கு? யாருக்கு அவங்களே கேளுங்க மேடம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மேடம். மேடம் நான் தான் மேடம் உங்க அம்மா இந்த சதிகாரி தான் கூட்டி விட்டு அனுப்புனா. இவளை வந்து என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பாருன்னு சொன்னா, இவள இல்ல ஒண்ணும் கிடைக்கல. மேடம் என் உட்காருங்க சேர்த்து உங்க கால் நீங்க உட்காருங்க. நீங்கதான் மேடம் தாயே பாருங்களாங்க மேம், இந்த நரம்பு நசுக்கி அவன் என்ன பண்ண அடிச்சா மேடம் என்ன முன்னாடி பேச தம்பி அடிக்க தம்பி அப்படின்னா இந்த கையை பாருங்க மேம், நரம்பு நசுக்கி விட்டு சண்டை போடலாம் மேம். நீயே அந்த மாதிரி சதி வண்டி அவங்க பிள்ளை என்னங்களாம் கொலை வேணும் பார்த்தா இப்படி வந்த வைவ என்னது திருப்பி சரியா? நீ பேசுற அந்த வார்த்தைய எங்க அம்மா அப்பாவே பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் செய்யணும். எங்க அம்மா அப்பா நாங்க பீ மூத்திரம் நான் வரணும் மேடம். கேரளாவில வேலை செஞ்சு இவங்க செய்யவே கூடாதுன்னு பார்க்க வேணாம்னா இப்ப இவங்களுக்கு உழைச்சி போறதுக்கு எங்க தம்பி மேடம். எங்க தம்பி தான் வீடு வாசல் எல்லாமே செஞ்சா எல்லாமே போனா. நான் இது வரைக்குமே நான் ஏன் கட்டல. உன் தம்பி தாண்டி எனக்கு எல்லாம் பண்ணி விட்டான். அவன் ஆமா இல்ல ஊரே சொல்லுங்க. ஏங்க புக்கா எடுத்துட்டு வந்துக்கிறோம். ஏங்க புக்கா சொல்லு. ஒரு நிமிஷம், நான் ஒரே பொம்பளைங்க தானே நீங்க, ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இருமா, இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க. நான் ரோட்டே வேலைக்கு சொல்லுங்க, நீங்க என்ன சொன்ன கூட நான் கேக்குறேன். அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? பூரா கெட்ட பேசாதான் மேடம் பேசுறது. மேம் இவங்க தான் மேம் என்ன பேசுவாங்களே. பக்கத்து வீட்டுல உட்காந்துட்டு எங்க ஓபடி வீட்டுல உட்காந்துட்டு அந்த பொண்ணு பேசுது. அறிவு இருக்கமா உங்களுக்கு எல்லாம்? பொம்பளைக்கு பொம்பளை இப்படி பேசிக்கிறீங்களே. ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை கெட்ட வார்த்தையில பேசுறது, குழந்தை பிறக்கலன்னா பொட்டை என்ன பேசுறது? கேளுங்க, நீங்களே கேளுங்க. இருமா, நீங்க பண்ணது என்ன காரியம்? பெத்த அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு அப்பா இல்லாம வளர்த்துருக்காங்க, நீங்க அப்படி அனுப்பலாமா அந்த பொண்ண? சரி, அந்த பொண்ணு விவரம் தெரிஞ்ச பொண்ணு தானே மேடம். தப்புதான். நீங்க எவ்வளவு லைஃப்ல கஷ்டப்பட்டிருக்கீங்க, இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு வருத்தத்துல இருக்காங்க, குழந்தை இல்லாம அவங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கு, அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? புருஷன் இல்லாம அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பொம்பளை பிள்ளைங்களை வளர்த்துருப்பாங்கன்னு நீங்க யோசிக்கணும்.
அதை விட்டுட்டு ஒருத்தர் இப்படி காரி துப்பிக்கிறீங்களே, நல்லாவா இருக்குது? நான் என்ன மேடம் பண்ணுனேன்? நான் நல்லா இருக்குன்னு தான் நான் செஞ்சேன். அந்த பையன்ட்ட முதல்ல இத பாருங்க, இது உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிறது போட்டி கிடையாது. நீங்க யாரு அவங்களுக்கு? யாரும் கிடையாது. எனக்கு புருஷன் சொல்றாங்க மேடம். அந்த பொண்ணு என் தம்பி எனக்கு புருஷனா? நான் தூக்கி ஐயோ, வளர்க்கல. இத தவிர வேற எதுவும் யோசிக்க அந்த மாட்டீங்களா? பொண்ணு பேசுது மேடம். இப்ப கூட உட்காந்து கேண்டா சவால் கேக்குறது இந்த பொண்ணு கேக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்க ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசுறத இதோட நிறுத்தணும். இன்னொரு வாட்டி வாயில அந்த வார்த்தை வந்தது, பேசது போறோம் அவங்களே தான் மேடம். நீங்க போய் சர்ச்சில் போய் ப்ரே தானே பண்றீங்க. அந்த நாக்காலே இன்னொரு பொம்பளை எப்படி பேசுன நீ? மேம் நான் போயிருக்கேன் மேம். எங்க மேம் எங்க ஊர்ல வந்து விசாரிங்க. இருங்க, சர்ச்சில் போய் ப்ரே பண்றீங்கல்ல, அந்த நாக்கால இன்னொரு பொண்ணு அப்படி தப்பா பேசலாமா? நான் பேச மாட்டேன் மேடம். எங்க வீட்டுக்காரங்கள்ட்ட அப்படி நான் சொன்னேங்க மேம், உங்க அக்கா அங்க நின்னு பேசுறாங்கல்ல, உன் புள்ள தானே இது, உனக்கு எனக்கு தெரியுது உன் புள்ளன்னு. உன் குழந்தைய வேண்டாம், அந்த குழந்தைய கொடுங்க, நாங்க எடுத்துட்டு போறோம். ஐயோ மேம், நான் அது வர வாங்கி பெற்றிருக்காங்க மேம். இவங்ககிட்ட அது சாவ போய் நான் பொழைச்சு அந்த குழந்தைய கடவுளே, நான் பெற்றிருக்கேன். அப்படி எல்லாம் அந்த ஒண்ணு கடவுள் கிடையாது report மேடம். மேம், அந்த நான் report கடவுள் கிடையாது. குழந்தைய தூக்கி இருக்கீங்களா? யாரு? நான் போன என்னை பேசின வார்த்தை என் மனசுல மேம், அந்த குத்திட்டு குழந்தைய வந்துச்சு. பாத்திருக்கீங்களா? நான் பார்க்கல மேடம். மேம் குழந்தைய எடுத்துட்டு வாங்க. வேணாம் மேடம், எனக்கு வேணாம். மேம் குடுக்காதீங்க மேம், தயவு செய்து எனக்கு குடுக்காதீங்க வேணவே மேம். உங்களை வேணாம். கையெடுத்து யாரு? குழந்தைய யாரு? காட்டாதீங்க மேம். சொல்லுங்க தம்பி, என்ன பிரச்சனை? என்னது இது? நான் வந்து சவுதி அரேபியாவில் இருந்தேன் சரிங்களா. வீடு கட்டி இருந்தாங்க. இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை சண்டை ஆயிடுச்சு. என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்த பிறகு கேட்டுக்கிறேன், சத்தம் போறேன்னு சொல்லி இவங்களும் சத்தம் போட்டு அவங்க வேலையை நீங்க பாருங்க. அந்த அம்மாவை அடிச்சீங்களா? நான் எங்க மேடம் அடிச்சேன்? கையை உடைச்சிருக்கீங்க? 2 பேத்துல சண்டை. அவங்க வந்து விலைக்கு விட்டாங்க. நான் அப்போ கூட சொன்னேன், நீங்க விடுங்க, எவ்வளோ அதுக்குள்ள காரணம் நான் சொல்றேன் மேடம், அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. பிரச்சனை இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து நான் வந்த பிறகு கேட்கல, இவங்களை வந்து செருப்பால் அடிக்கணும் அப்படின்னாங்க. நான் வீடு திருப்பி சண்டை பிடிச்சேன். இவங்களுக்கு தெரியாது. சண்டை பிடிச்சிட்டு நம்ம குடும்பத்தை பாரு, ஏற்கனவே 2 பையன் பிறந்து இறந்துட்டான். 5 வருஷம் கழிச்சு நான் வந்தேன், வீடை கட்டியாச்சு. 5 வருஷம் நீ எனக்காக பொறுமையாக இருந்தேன், நான் கஷ்டப்பட்டு கொடுத்தேன் உனக்கு, வீடு கட்டினேன், அப்பா இல்லாத பிள்ளைன்னு. அம்மா தூரம் நான் செஞ்சுட்டேன். இவங்களை வந்து இவங்க தெருவில் போகக்கூடாது, என் அக்கா வீட்டுக்காரருக்கு போகக்கூடாது. என்ன சாதாரண என்னப்பா பிரச்சனை? இப்போ என்ன பிரச்சனை? அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இவங்க பேச்சு கேட்குறேன், இவங்க பேச்சு கேட்குறேன். இப்ப இவங்க 2 பேருக்குள்ள சண்டை தான் பிரச்சனை. 3 வருஷம் முடிகிற பிரச்சனை. பழி வாங்குற தன்மை. தூக்கி வளர்த்தவே எங்கள் அக்கா. இவ்வளோ என் கூட சேர்த்து வச்சு பேசுறீங்க. நான் சொல்கிற காரணம் புரிஞ்சுங்களா? பழி வாங்குற மோட்டிவேஷனில் ஏன் நிம்மதியை கெடுத்து என் நல்ல வேலை மாதம் இப்போ இப்படிலாம் சாதாரண 8th கிளாஸ் தான் பாஸ், எனக்கு நல்ல வேலையே கிடைக்காது. பாருங்க, நான் அவ்வளோ மாதம் 50,000 சம்பாதிச்சிருந்தேன். அந்த வேலையை 2 விட்டுட்டு பேருக்குள்ள வேற பிரச்சனை எதுவும் வேற பிரச்சனை எதுவுமே கிடையாது மேடம். நீ அவங்க கூட வாழ போறியா, அவரோட வாழ நான் அதான் போறியா? சொன்னேன், என்னை சேர்த்து வச்சு அவன்கிட்ட ஒரு பேசுறேன் நிமிஷம், மேடம். அவங்க கூட வாழ போறியா, அவர் கூட வாழ போறியா? நான் வாழலைங்க மேம் அவங்க கூட. ஏன்? எனக்கு தேவையில்லைங்க மேம், இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லைங்க மேம். குழந்தையே இல்ல, அசிங்கமா அந்த மாதிரி பேச்சு பேசிட்டு இது வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு ஜட்டி வாங்கி கொடுத்துருப்பேன்னு கேளுங்க மேம். அவங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்கிறேன் மேடம். அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, 3 மாதம் 4 மாதம் 2 மாதம் இப்படி கழிச்சு வரும்போது நான் 4 நாள் நைட்டு மகள் தான் ஒர்க், அந்த ஒர்க் பார்த்தாவணும். இப்போ கூட நான் நைட்டு முதல் கொண்டு அன்லோடிங் பண்ணி தான் வந்தேங்க லோக்கலில் வடபழனியில். அம்மா தூரம் நிம்மதியாக வந்து வேலை செஞ்சுட்டு வந்து நிம்மதியாக தூங்க முடியல. நான் சாப்பிடுவேன் தான், நான் நிம்மதியாக இருந்தால் நான் எனக்கு எவ்வளவு அடி நிம்மதியாக தூங்க முடியும். அடிச்சிருக்காங்க கேளுங்க மேம், புடிச்சிட்டு நிம்மதியாக இருந்தால் தான் நான் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்க முடியும். இருடி அம்மா. சொல்லி முடிக்கிட்டோம், ஒண்ணுமே அவங்க பண்ணல. நிம்மதியாக இருந்தாலும் மேடம் நான் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்க முடியும், நிம்மதியாக என்னால் இருக்க முடியாது. அப்போ இவங்க போகும்போது வரும்போது சாட மாட்டேன். நான் சொல்றேன், அக்காவை கட்டி சண்டை போடாத, வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபாரின்லேருந்து வந்ததுலேருந்து 1.5 வருஷமா. அதுக்கு குழந்தைய எதுக்கு இழுக்கிறீங்க? இவங்களை நீ சேர்த்து வச்சு பேசுற. இப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை 10 நாளைக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை உனக்கு இந்த குத்துது. இப்போ நான் வெளிநாட்டுல வந்து 1.5 வருஷம் மேலே ஆயிடுச்சு. என் பேச்சு நீ கேட்டியா? இது வரைக்கும் நீ என்ன எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்க? ஒண்ணு சொல்லுடா பாப்போம், நீ என்ன சப்போர்ட்டா இருந்திருக்க? நீ பேசத்துல அந்த குழந்தை பேசுறதுல இருந்தா மேடம் நாங்க மகளிர் மன்றத்துக்கு திருவள்ளூர்ல போய் கொடுத்தோம். என் குழந்தையே இல்ல, எனக்கு பிறகுல 2 சொன்னது ரீசன் ஒரே ஒரு தடவை தான் சொன்னேன் மேடம். ஒரே தடவை நான் சொல்லலாம் மறுக்கல. அது என்ன தெரியுமா சொல்லிவிட்டாங்க அங்க திருக்கோளூர் மகளிர் மன்றத்துல, நான் எங்க போனாலும் என் பொண்டாட்டி பிள்ளைதான் நான் வாய்வன்னு தான் சொல்லுவேன். மாதிரியே வந்து உன்னை குறைச்சல் கொடுத்துட்டு தாண்டி இருப்பேன், நீ செத்த சாவு இருந்தாயிரு, என் பேச்சு கேட்டு வாங்கடி. ஆமா, நீங்க கொஞ்ச நாள் அவங்கள வாழ விடுங்களேன், நீங்க கொஞ்சம் விடுங்களேன் அவங்கள. நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாம சொல்லிட்டாங்க. நீ வாய மூடி சும்மா இருமா. நீ முன்ன அவனை விட்டு விலகு. யாரு? நான் அவனை விட்டு விலகுனா நீ விட்டு விலகு எல்லாத்தையுமே. வீட்டுல அம்மா கொஞ்சம் வாய மூடுறி அம்மா ப்ளீஸ், நான் கொஞ்சம் பேசட்டும். நீ வாய விடாத அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுங்க. அவங்க தப்பா பேசியிருக்கலாம், ஓகே, அவங்க வந்து ஏதாவது தவறுதெல்லாம் நடந்திருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் காரணம் காட்டி அவங்களே சேர்த்து வச்சு பேசுறது, தப்பா பேசுறது ரொம்ப தப்பான விஷயம். அனாவசியமா பேசிட்டு கூட பிறந்த அக்காவை இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. அதே மாதிரி உங்கள்கிட்டயும் நான் சொல்றேன், அந்த பொண்ணை இப்படி நீங்க பழி போடுறது, அவளை கெட்ட வார்த்தையை பேசுறது, அவள் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு பையனை பார்த்துட்டு இருந்தா பேசுறது எல்லாம் ரொம்ப தவறு. நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பையனோட வாழ்க்கையே கெடுக்குறீங்க, அதான் பண்றீங்க.
பைத்தியக்காரன் மாதிரி ஆயிட்டான். என்னோட பழக்க வழக்கம் இல்ல இதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இருங்க, இதெல்லாம் இருக்கட்டும். குழந்தை எப்படி நீங்க தப்பா பேசலாம்? பொண்டாட்டி எப்படி தவறா பேசலாம்? நீ பேசுற வார்த்தைகள் எப்படி இவங்கள அதனால பழிக்கு பழி பேசுனீங்களா? அதுவும் பாத்தீங்கன்னா 3 மாசம் ஆச்சு நான் போய். நைட்டு தான் நான் மெட்ரஸே வந்தேன் அன்லோடிங் மிஷினை இறக்கிறதுக்கு. வீட்டுக்கு போகல மேடம். மாசம் என்ன கிடைக்குதோ அனுப்பிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க குழந்தைய பார்க்கவே இல்லையா? நான் போன்ல பார்த்து தான் மேடம் இருக்கேன். எதுனா பேசுனியாடா உன்னை நான் இங்க என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்னாச்சு? அவங்க ஸ்டேஷன்ல இருங்க, நீங்க பேசாம இருங்கம்மா. 8 மாசம் ஆகுது மேம் இது வரைக்கும் குழந்தை பிறந்து. அதுக்கு ஒரு சோப் வாங்கி கொடுத்துருப்பானான்னு கேளுங்க மேம். திருக்கோயிலூர்ல நாங்கள் கேஸ் கொடுத்தப்ப போய் பொண்டாட்டி பிள்ளையோட குழந்தையோட நில்லுனோன்னு இவங்க பின்னாடி போய் நின்றுட்டு இருக்காங்க மேம் எங்க வீட்டுக்காரங்க. அங்க டேஷ்ல இருந்தவங்களே சொல்றாங்க அந்த பொண்ணு எப்போ அவங்க அம்மா விட்டு உன் பின்னாடி வந்து ஐயோ நம்ம அம்மா பார்த்து வச்சிருந்தா லைஃப் நல்லா இருந்திருக்குன்னு அந்த மனசுல தோணுச்சு. அப்பயே நீ செத்துட்டடான்னு அந்த மேடம் இவன்கிட்ட சொன்னாங்க மேம். அப்பயும் குழந்தை இவன் தூக்கவே இல்லைங்க மேம். போயிட்டே இருக்கான் அவன் மட்டும். குழந்தை மேல என்ன கோவம்? தானே மேடம் நான் தூக்கறதுக்கு. சரி, இன்னுமா நான் பேசணும்னா நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒத்துக்கணும். அப்பதான் நான் பேசுவேன். ஒத்துக்கிறேன் மேடம். நீங்க நீங்கம்மா சொல்லுங்க. அவங்க எப்படி இருந்தாலும் என்னுடைய நான் சொல்றத கேப்பீங்களா? சொல்லுங்க மேடம். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? இருக்குங்க மேம். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்னு தெரியாதா? முதல்ல வந்து நீ தப்பு பண்ண, இல்ல உங்க அம்மா தப்பு பண்ணாங்க, இல்ல இவர் தப்பு பண்ணாரு, இவங்க தப்பு பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் உங்களோட நியாயம் இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை விட்டுருக்கீங்கன்னா அதுக்கு இவங்க ஏதோ பேசியிருக்காங்க, அதனால நீங்க அந்த வார்த்தையை விட்டீங்க. நீங்க பேசியிருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்திருக்கு, நீங்க பேசியிருக்கீங்க. ஏதோ சூழல் அப்படி நடந்து போச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பையன் நல்ல பையன். எனக்கு என்ன ஃபீல் ஆகுறதுன்னா உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான் இவ்வளோ வளர்ந்து உன்னோட வாழ்க்கையை கேள்விக்குறியா மாத்திருக்கு. ஒரு விஷயம் நீங்க பண்ணணும். நடந்ததை பத்தி இன்னும் யோசிக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. மேம் எனக்கு அவங்க தேவையில்லைங்க மேம். உங்களை கையெடுத்து கும்புற எனக்கு வேணாங்க மேம். அப்பப்ப இவங்கள்ட்ட எனக்கு அவசரம் போயிடுவாங்க மேம். இந்த மாசமா இருக்கும்போது எங்க 2 பேத்தையும் வெளி வந்தாக்கா வறண்ட மாரி இது. அவங்க வந்து படுத்துட்டுமாக்கா கம்னு விட்டு அவத்துல படுத்துக்கும். இல்லாட்டினாக்கா வெளியே போங்கடினாக்கா ராவுக்கு ராவா என் தலைமையில சத்தியமா தவறு. இதை எங்க கடவுள் மாரி வச்சுக்கிறேன். ராத்திரில உளுந்தூர்பேட்டை தாண்டி கோயில நைட்டோட வான்னு ஈத்துட்டு போய் 8 8:30 இருந்தனாக்கா அந்த கோயிலுக்கு போய் 3 தடவை அந்த பாதர் அங்க இருக்கிறாங்க. என்னம்மா நைட் ஒன்று 11 மணி 12 மணிக்கு ஆட்டோவில் சேர்ந்து கோயிலுக்கு போய் அந்த மாதிரிலாம் இருந்தோம். அந்த அருவா அம்மானிட்டு அருவா துண்டை சுத்தி படிகாட்டில வச்சிருந்தது. படிகாட்டில வச்சிட்டு பார்த்தா வெட்டாத விட மாட்டேங்கிட்டு மயிரை பிடிச்சிட்டு இப்படி சோபால உட்காந்து 2 காலி மாசமா இருக்கும்போது இப்படி மெரிச்சிட்டு இப்படின்னா என் முன்னாடியே இதுனாக்கா நான் எப்படி மேடம் இருப்பேன். நான் எதுவுமே பேசல. நாங்களும் பேசலாம். எனக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம். சத்தியமா அந்த நேரம் மேடம் இந்த கடவுளை சாச்சா உங்கள்ட்ட கடவுள்கிட்ட மாரி சொல்றேன் மேடம். இப்பதான் குடிக்கிறானே. அதுக்கு முன்னாடி மூந்து தான் பாப்பாங்க உங்க தம்பி குடிக்கிறது இல்ல. செருப்பால 8 மாசத்துக்குள்ள அடிச்சதுக்கு ரிப்போர்ட் இவங்க அடிச்சது ரிப்போர்ட் இருக்குங்க மேம். ஜிஹெச்ல என்ன கொலை முயற்சி பண்றதுக்கு எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குங்க மேம். நீங்க எதுக்கு அவங்கள அடிச்சீங்க? தலையை பிடிச்சி வெட்டுறேன்னு சொன்னீங்க. வெட்டல மேடம். அறுப்பேன்னு சொன்னது உண்மை. ஆனா நான் அருவாலாம் எடுத்துக்க இது பண்ணல. தட்டை மடைக்கு வவுத்துல குத்த வரல. சாப்பிட்டு இருக்கும்போது இவங்கள ஏதாவது ரீசன் எப்போ வந்தாலும் இந்த வெளிநாட்டுல விருப்பப்பட்டா என் கூட வந்து வாழன்னு சொல்லி கூட்டு போய் கல்யாணம் பண்ண நான். தெரியுங்களா மேடம்? எல்லாம் செலவு பண்ணி சரி 2 பையன் பிறந்து இறந்துட்டான். அப்பயே உள்ளூர்ல பஞ்சாயத்து வச்சு இப்பயும் நடைமுறை இருக்குது. அப்பயே நான் விட்டுருந்தா உன் இடத்துல நான் 25 லட்ச ரூபா போட்டு வீடு கட்டியிருக்கேன். இருங்க ஒரு நிமிஷம், என்ன புரியல எனக்கு. 2 பையன் பிறந்து இறந்து அப்போ அது என்ன பஞ்சாயத்து? இல்ல ஊர்ல நடக்கிறது. என்ன நடக்கிறது? பிரிஞ்சு பஞ்சாயத்து வச்சு பேச்சு பிரிச்சு எதுக்கு பிடிக்கணும்னு விளைக்கிறாங்களா? பையன் பிறந்து இறந்ததுனாலயா? ஒரு ஊர்ல நடக்கிறத நான் சொல்றேன். அறிவு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம். நீங்க எல்லாம் உங்கள்ட்ட எல்லாம் பேசவே கூடாது. வெளியே போங்க. குழந்தை பிறந்த இறந்துருக்குன்னு அவ வேதனையில இருக்கா. நீங்க சொல்றீங்க நீங்க பெரிய மனசு பண்ணி அவ கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. அறிவில்ல உங்களுக்கு எல்லாம். அப்பா இல்ல புள்ள தான் மேடம் நான் இவ்வளவு செஞ்சேன். என்னெல்லாம் சொல்லுங்க? அப்பா இல்லாத புள்ள 2 புள்ள பெத்து இறந்துட்டான். அது அவ மிஸ்டேக்கா? நான் பொதுவான காரணத்தை சொல்றேன் மேடம். என்னங்க பேசுறீங்க நீங்க? நான் சொல்றேன் என்ன சொன்னீங்க? அந்த பொண்ணுக்கு 2 குழந்தை பிறந்து இறந்தது. நான் அப்பவே விலக்கி விட்டுருக்கணும். ஆனா ஊரார்கள் பண்ற மாதிரி நான் பண்ணல. இவ்வளவு தூரம் நான் செஞ்சிட்டு இருக்கேன். யாருக்காக? என்ன செஞ்சீங்க? குழந்தை பிறந்து இறந்ததுக்கு அவளா பொறுப்பு? அவள் நான் பொறுப்பு நான் சொல்லலையே. அப்புறம் ஊர்ல நடைமுறையில் நான் இருக்க சொல்றேன் மேடம். இந்த மாதிரி ஆம்பளை பசங்களை ஏத்தி விடுங்க. நீங்க சொல்லி கொடுக்கறது தான் வீட்ல இருக்கிறது. பேச்ச பாருங்க. அந்த பொண்ணு பேசுறதுனால மேடம் அவன் பேசுறானே. அதுக்கு சப்போர்ட் பண்ண தேவல் நான் சப்போர்ட் பண்ண தேவல மேடம். பலார் ஒண்ணு வைக்கலாம். நான் தான் சொல்லி கொடுக்கிறேன். என்னடா பேசுறேன்னு
நான் சண்டை போட்டதுனால தான் இவ்வளவு தூரம் அவன் செஞ்சான் மேடம். ஒரு நாளையில கூட நான் ஏன் இவ்வளவு செஞ்சேன்னு போனேன்னு கேட்டு பாருங்க வேணா. அவர் சொல்றாரு என்கிட்ட 2 புள்ள பெற்று இறந்து போச்சு, 2 பையன் பொறுத்து இறந்து போச்சு, ஊரலோகத்துல பிரிச்சு விட்டுருவாங்க, அது என்ன அவ மிஸ்டேக் மாதிரி. இப்ப சொல்லிதான் அந்த பொண்ணு மருந்து மாத்திரை வாங்கியாந்து கொடுத்தானா, அவ்வளவு வாங்கியாந்து கொடுத்தானா, அப்படியே தூக்கி கீழே தான் போடுமா. இவன் தான் என்னோட சொல்லணும். இல்ல ஒரு பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்தியா? இவங்க செய்வாங்க, இவங்க அக்காவுக்கு இவங்க ஆயாளுக்கு செய்வாங்க. ஆனா எங்க பெத்தவங்களுக்கு இவங்க செய்ய மாட்டாங்க. இன்ன வரைக்கும் ஒரு கட்சி வாங்கி கொடுத்திருப்பாங்களா உங்க தம்பி? கேளு. அவன் உழைப்புல தான் இப்ப இவங்களோட குறிக்கோள் என்ன தெரியுமா மேம்? எங்க இடத்த வந்து அவங்க தம்பி பேர்ல எழுதி கொடுக்கணும். அதுக்குதான் மேம் இவங்க எனக்கு தேவையில்ல மேடம், எனக்கு தேவை கிடையாது. இத்தனை லட்சம் போட்டு கட்டணும் என்னை கேட்டு செஞ்சாங்க. நிமிஷம் பண்ற முகத்துல முகித்து எனக்கு அருள் பாருது. அம்மா பேசி கெட்ட பேச்சு பேசிட்டு நாங்க தான் பேசணும்னு சொல்றோம். அவ கெட்டு போனது காரணமே நீ தான். நீங்க 2 பேரும் வெளியே போங்கம்மா, வெளியே போங்க, போமா நீங்க மேடம். அம்மா கெட்ட பேச்சு பேசிட்டு ஒண்ணும் பேசாதலாட்டம், ஒண்ணுமே பேசல, ஒண்ணுமே தெரியாதான். ஏய் நீ கடைசி வரைக்கும் அவ பின்னாடியே தொங்கு. கடை இருக்குது, அடைச்சிட்டு வீட்டோட வெளில போயிடு. அன்னைக்கு நான் செத்துட்டேன். யார் நீயா? ஒவ்வொரு வார்த்தை அப்படியே நெருப்பு மாதிரி இருக்கும். நெருப்பு மாதிரி இருக்கும். நீ பேசுறதெல்லாம் சக்கரை மாதிரி இருக்குமா எனக்கு? பெரிய நாயகி. எங்க அக்கா பிள்ளைங்கள ஒரு செகண்ட் விட்டுட்டு இந்த பிள்ளைய விட்டுட்டு இருக்காதுங்கம்மா. சரி, குழந்தைய வாங்கி வெளியே கொடுங்க. தூக்கினதே கிடையாதா குழந்தைய? கொடுத்தாதானே மேடம்? நான் பேசுறேன், நீ குழந்தைய கொடு, அவர்கிட்ட கொடு. நான் உங்கள்கிட்ட தர மாட்டேங்கம்மா. வேணாங்க மேம், என் குழந்தை நான் கொடுக்க மாட்டேங்க மேம். அது உங்க குழந்தை மட்டும் இல்லைல்ல மேம், அது எனக்கு தெரியுங்க மேம் யார் குழந்தைன்னு. அப்போ கொடு. நீங்க சொல்லல ஊருக்கு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லாது என் குழந்தை அப்படின்னு. இது இவருக்கு மட்டும் பிறக்கலையா மேம்? அது சொல்லவே எனக்கு வாய் கூசுது. கோபப்படுத்தி பேசினா எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்க முடியும்? ஒரு நாளைக்கு 10 வாட்டி அப்பா அப்பான்னு சொல்லுங்க மேம். இந்த கவுந்து படுக்கக்குள்ள அப்பா அப்பான்னுங்க மேம். கொடு, வாங்கிங்க, வந்து வாங்கிங்க பாப்பாவை. வாங்க. நல்லபடியா தூக்கிக்கங்க. பாருங்க மேம் பாசத்தை. இதுக்கெல்லாம் நீ செத்தே போயிடலாம், உயிரோட இருக்காத. என்னை எவ்வளவு கொடுமை பண்ணிருக்காங்க தெரியுமாங்க மேம்? கல் இடத்துல அடிக்க வைத்தாங்க மேம் என்ன என் குழந்தையும். அதை பிடிக்கதான் மேம் நான் கிடா சொன்னேன். நான் உன்னை சண்டை பிடி அடிலாம் நான் சொன்னது கிடையாது. ஏன் என் பொண்டாட்டி அசிங்கமா பேசுற? நான் அவ எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும். நீ ஒரு வாரத்தை போய் கேட்க வேண்டியதானே? எல்லாத்தையும் கேட்டேன், அடிச்சிருக்கேன். ஓ பசிக்கிறதா? பாருடா தங்கம். அம்மா நல்லா தெரியுது இல்ல? சுச்சோ தூக்கம் வருதா? அவ நைட்லாம் சரியா தூங்கலைங்க மேம். உனக்கு அவர் மேல என்ன கோவம் எக்ஸாக்டா சொல்லு. அவங்க மேல எனக்கு என்ன கோவம்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு என்னை வந்து அடிக்க கூடாது மேம். டெய்லி ட்ரிங்க்ஸ் எடுப்பாரா? அதாவது அங்கே வேலையை விட்டு வந்தால் இங்கே டெய்லி ட்ரிங்க்ஸ் சாப்பிட, அதாவது இவங்க தனியாக சாப்பிட மாட்டாங்க மேம். அவங்க அக்கா வீட்டாரங்க கூட போய் குடிச்சிட்டு வந்து எங்கள் வீட்டில் பிரச்சனை பண்ணுவாங்க. குடிச்சிட்டு அடிக்கிறாரா? பயங்கரமாக அடிப்பாங்க மேம். என் முடி போனது காரணமே இவங்க தாங்க மேம். அப்படியே இப்படி பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க மேம். தரணும் எனக்கு பைத்தியம் பட்டெல்லாம் கட்டினாங்க மேம் இவங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்ன பிரச்சனை உங்களுக்கு இவங்கள்ட்ட? எனக்கு என்ன மேடம், நான் படு வேலை பார்த்துருப்பேன். 2 மாதம் 3 மாதம் கழிச்சு வருவேன். இப்போ தான் ஃபஸ்ட் சொன்ன முடியுங்களா, அதான் ரீசனு. நான் சாப்பிட்றதுக்கு நிம்மதியாக இருக்க முடியாது. இவங்க தெருவு 4 வீடு தாண்டி, இவங்க வீடு தாண்டி தான் எங்கள் அக்கா போய் ஆகணும். அக்கா வீட்டுக்காரங்க தான் போய் ஆகணும். ஒரு போறாம்பர். அப்போ பொண்டாட்டி பேச உனக்கு தெரியல. அவங்களோட மெயின் பாயிண்ட் என்னன்னா மேடம், அவங்க சொல்லி தரதை நான் கேட்டு செய்கிறேன்னு. எனக்கு தேவையில்லைங்க மேம். எனக்கு ஏன்னா என்னால் அடி வாங்கவும் முடியாது. என்னால் இப்போ ஏஞ்சி சரியாக நடக்கவே முடியலைங்க மேம். 2 ஆப்ரேஷன்றதுனால. இன்னொரு வாட்டி பொண்டாட்டி மேலே கை வச்சு அவங்கள என்ன பண்ணலாம்? எவ்வளோ தூரம் மேடம் சொல்கிறது? அதுக்குன்னு அடிப்பீங்களா நீங்கள்? எவ்வளோ தூரம் நான் அடிப்பீங்களா நீங்கள்? அவங்க அம்மாவும் அவங்களும் என்னை ரூமில் கதவை சாத்தி மேம் நான் தான் மேம் அந்த வேலையை செஞ்சேன். அடி அம்மா அடி மேம், நான் தாங்குவேன். நான் தான் தள்ளி விட்டு கதவை சாத்தினேன். எங்கள் அம்மா வரவே மாட்டாங்க மேம். இப்போ என்னால் எங்கள் குடும்பம் ஃபுல்லாக அசிங்கப்படுதுங்க மேம். இவங்க அக்காட்ட இவங்ககிட்ட எல்லாத்தையும் அசிங்கப்படுது. என்ன ஒண்டியால எல்லாருமே அசிங்கப்பட்டுட்டு இது எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் உங்க அக்கா தானா?
இவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க மேடம், இவங்களா சொல்றது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவளை சமாதானம் பண்ணி நீங்கள் பக்கத்தில் போய் உட்காருங்க, அவளுக்கு பக்கத்தில். நீங்கள் 2 பேரும் உங்களுக்குள்ள வித்தியாசத்தை என்ன இருக்கோ மனசை திறந்து பேசிக்கிங்க. இனிமேல் நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை. பேசிக்காக உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனையே கிடையாதுமா, வெறும் வைராகியம்தான். அந்த ஈகோ, அவங்க அக்கா தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காங்க. நீங்கள் பல விஷயங்கள் கற்பனை பண்ணிக்கிறீங்க, பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் அவங்க பேசுகிறதுக்கு நீங்கள் எதிர்த்து தப்பாக பேசுனீங்கன்னா இது வளர்ந்துட்டே தான் போகும். உங்களோட இந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, நான் ஆம்பளை, நான் வந்து பெரிய தர்மம் பண்ணிட்டேன், செலவு பண்ணாமல் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், அவங்கள செலவு பண்ண சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டேன், அவங்களுக்கு 2 குழந்தை இப்படி ஆகிட்டு கூட நான் அவங்களோட வாழ்ந்துட்டுருக்கேன், நான் பெரிய ஆள், நான் பெருசாக ஏதோ சாதிச்சிட்டேன், இதெல்லாம் அசிங்கமாக இருக்குது. மிருகம் கூட இதை விட கம்பேஷனேட்டாக இருக்கும். சரி, நீங்கள் அங்கே போய் உட்காருங்க. நீங்கள் 2 பேரும் பேசு. மேம் நான் பேசலைங்க. நீங்கள் தான் சமாதானம் பண்ணு. எவ்வளோ சொல்லிட்டேன் மேடம், பொறுமையாரு வாழணும். நீங்கள் தண்ணி எடுக்காமல் இருங்கன்னு நான் ரொம்ப நாளாக சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்களா? அவங்க சொல்கிறத நான் கேட்குறேன் மேடம், நான் கேட்காம இந்த நிமிஷத்துல எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன். நீ என்ன பண்ணுற, என் கூட தனியாப்பா, அந்த ஊரில் உன் ஊரில் இருக்க தேவையில்ல, என் கூட தனியாப்பா. மேம் நான் போக மாட்டேங்க மேம். ஒரு விஷயம், ஒன்றும் இல்லைன்னா 2 பேரும் ஒழுக்கமாக சேர்ந்து வாழணும். இல்லையா 2 பேரும் பிரிஞ்சு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். நான் பண்ணுறேங்க மேம். ஒருத்தர் என்ன பேசிக்கவோ, தேவையில்லாமல் நீ அவரை ஃபோனில் கூப்பிட்டு பேசுவோ, அவர் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசியோ இருக்கக்கூடாது. சரிங்க. அவங்களோட ஃபோன் இருக்க எடுத்து பாருங்கள் மேடம். ஃபோனு கையில் இருந்தால் எது வேணாலும் பண்ணிடலாம். ஃபோன் கையில் இருந்தால் யாருக்கு வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். என்னோட மன உளைச்சல், நான் உன்கிட்ட சண்டை போடுறேன், நீ என்கிட்ட சண்டை போடணும், அதான் இருக்கு ஃபேமிலியில். அம்மா இருந்தப்போ கொரோனா லாக்டவுன், அம்மா இருந்தப்போ என்னால் வர முடியல. 2023 அக்டோபர் அப்பா இறந்துட்டாங்க, அப்பயும் என்னால் வர முடியல. எனக்கு முதல் வீட்டு வேலையை முடிச்சாகணும். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தேன். வீடு கட்டின்னு பார்த்துட்டு இருக்கிற வந்த பிறகு நீ அந்த பிள்ளைய பிறகு அவள் சொல்லித்தரா, உங்கள் அக்கா சொல்லித்தரா, அவங்க அக்கா சொல்லித்தர. நான் சொல்லக்கூடாது, உனக்கு அக்கா உங்கள் அக்கா சொல்லித்தராங்க, உங்கள் அக்கா வீட்டுக்கார சொல்லித்தராங்க. அவெல்லாம் சொல்லி தர மாதிரி இருந்தா இப்போ நீ வாங்கின கடனுக்கு அவள் ஒரு பொண்ணு நகை கொடுக்குறாங்க மேம் எங்கள் அக்கா. இப்போ மே மாதம் சீட்டு காசு 15,000 இருக்கிற மெயின் பிரச்சனையை நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் யோசனை கட்டணுங்க பண்ணுங்க. மேம். மெயின் பிரச்சனை ரீசன் நான் சொல்கிறேன், நீங்கள் யோசனை பண்ணுங்க மேடம். நான் வரும்போது சொல்லிட்டு வரேன் மேடம், அந்த இடம் கிரயம் பண்ணு, ஓம் பேரில் பண்ணு. இன்னும் 2.5 லட்ச ரூபாய் இதுதான் மேம் குறிக்கோள். இருங்க, 2.5 லட்ச ரூபாய் கடை இருக்குது, வருஷத்துக்கு 60,000 வட்டி. வெளிநாட்டில் சம்பாதிக்கிறது வேற, இங்கே சம்பாதிக்கிறது வேற, வருமானம் கம்மியாக இருக்குது. ஓம் பேரில் பத்திரம் பண்ணிக்கப்பா. நம்ம ஏதாச்சும் லோன் ஓம் பேர்லேயே உள்ளதை யார்கிட்டையும் சொல்லி வாங்கு. மாதம் ஒரு 4,000 ரூபாய் ஏறோ கட்டி கடன் அடைச்சிடலாம், ஃப்ரீ ஆயிடலாம். அப்படி முடியலையா, என் பேரில் ஒரு 30 சென்ட் இடந்துச்சு, அதையும் நான் விற்று தரேன், கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக வாழுவோம். நான் சொன்னாலும் இல்லையான்னு கேளுங்க. 30 சென்ட் இடத்த விற்று கொடுத்தேன் மேடம், என் பேரில் எந்த வித ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. வித்துட்டு என்ன பண்ணீங்க? விற்றுட்டு நான் வெளிநாட்டில் ஃபாரின் போனோம் பார்த்தீங்களா, 5 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 வட்டி வாங்கினேன். அதில் 50,000 ரூபா 60 வட்டி சேர்த்து ஒரு 60 ரூபா 65 ரூபா எடுத்து வாங்கின இடத்துல கொடுத்துட்டேன். வீடு கட்டினவங்க ஒரே காரணத்துக்கு நான் இவ்வளோ தூரம் போட்டுது, அந்த கடனை கூட கொடுக்கல. அந்த 2.5 லட்ச ரூபாய்க்கு வருஷத்துக்கு 60,000 வட்டி. போன வருஷம் முதல்ல நான் வட்டி அடைச்சிட்டேன். என் பேச்சு அவங்க புரிஞ்சிக்கல. என்ன அந்த கொடுமைப்படுத்துகிற அந்த வரதட்சணை குடும்பம் சொல்ல பார்த்தீங்களா, அதுமாரி கேட்குறேன் அவங்க நினச்சிட்டாங்க. நான் கேட்டது ஓம் பேரில் பண்ணு. மெயின் ரீசன் எனக்குள்ள கோவம் என்னன்னா, வெளியில் சம்பாரிச்சும் வேற, உள்ளூரில் சம்பாதிக்க வருமானம் கம்மியாக இருக்குது, புரிஞ்சிக்க. அவங்க சொல்லித்தராங்க, அவங்க சொல்லி தந்தா மேடம் நான் இவ்வளோ தூரம் வித்துக்கு எல்லாத்தையும் எல்லாம் செஞ்சேன். அவங்களுக்கு அதான் ஒரு ரீசன். எனக்குள்ள கோபம் அடித்த காரணம் என்னன்னா, இம்மா தூரம் நம்ம சம்பாரிச்சு அவங்க பேச்சு கேட்குறோம், அவங்க பேச்சு கேட்குறேன்னு சொல்கிறாங்களே. ஒரு விஷயம் நீ யோசிக்கணுமா, தொண்ணு பிடுங்கிட்டே இருந்தா ஒரே விஷயத்த திருப்பி சொல்லிட்டுனா பொறுமை போயிடும். அந்த கோவத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் கோவத்துல நான் பேசுறது எல்லாத்தையுமே நீ ரெக்கார்ட் பண்ணிக்கிற. ஆனா நீங்க பண்ணறதெல்லாம் நியாயப்படுத்தல. நான் நியாயப்படுத்த நான் விரும்பல. கூடாது தம்பி, நான் நியாயப்படுத்துறது ரைட் உங்களுக்கு கிடையாது. அது கொஞ்சம் ஒரு குடும்பம்னா விட்டு கொடுத்து மன்னிச்சு போனாதான் ஒரு குடும்பம் பண்ண முடியும். ஏட்டிக்கு போட்டு நின்னோன்னா குடும்பமே பண்ண முடியாதுமா. நீ உங்க அப்பா அம்மா ஒன்னா வாழறது நீ பார்த்ததில்லை, அதனால நான் சொல்லி கொடுக்குறேன். மறந்து மன்னிச்சு வாழறது தான் வாழ்க்கை. நீ நினைக்கிறிய அந்த உலகத்தில் சேர்ந்து வர்றது கணவன் மனைவி எல்லாம் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்கன்னு கிடையாதுமா. இன்னொரு விஷயம் என்ன தெரியணும்னா, வெளியே போயிட்டு வராங்க, வேலையில் அவ்வளோ டென்ஷன் இருக்கும். வெளிநாட்டிலலாம் போய் வேலை பண்ணுறது ஈஸி கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவோம். 22 வருஷம் என்னோட கணவர் அங்கே இருந்திருக்காரு. நான் 15 வருஷம் இருந்திருக்கேன். எனக்கு தெரியும் இவங்கள மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு. அந்த வெயிலும் அந்த இதுவும் எல்லாம் தாங்க முடியாது.
நான் பார்த்துருக்கேன், நாங்கள் பார்த்துருக்கோம். பாவமாக இருக்கும். அவங்க அக்கா பேசினாங்க, அக்கா உன்னை தப்பாக பேசினாங்க, இவர் குடிச்சிட்டு ஏதோ மூளை இல்லாத டைமில், மூளை கெட்டு போன டைமில் ஏதோ பேசினாங்க சொல்லிட்டு நீ பிரிஞ்சிருந்தேன்னா உனக்கும் உன் பிள்ளைக்கு இருந்தால் நஷ்டம். அவர் கெட்டவரா எனக்கு தெரியல, கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு, டென்ஷன் ஆனால் ஏதோ பேசிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அப்படி சொல்லி வளர்த்துருக்காங்க, அவர் அதை தான் பார்த்துருக்காரு. அவ்வளோதான் எக்ஸ்போஷர். உனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுறதுன்னு எனக்கு தெரியும். யாரோ ஒருத்தர் பொண்ணை நல்லா கேரக்டர் இருக்கிறது பொண்ணை தப்பாக பேசினா அது எவ்வளோ வேதனைன்னு எனக்கு தெரியும். அவர் மூஞ்சி சாப்பா அடித்த மாதிரி அடிச்சிருக்கோம் குழந்தையோட மூஞ்சியில். எல்லாருமே அதே தாங்க மேம் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் தம்பி, எனக்கு உங்கள்கிட்ட அதுதான் அவ்வளோ கோவம். 2 பிள்ளைய சுமந்து வலி கொடுத்துருக்கா. எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு மன ரீதியாக மட்டும்தான் கஷ்டம், அவளுக்கு உடல் ரீதியாக எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்குன்னு தெரியுமா? ஒரு ப்ரெக்னன்சி, அந்த 9 மாதம், அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறக்கிறது டைமில் இருக்கிறது வேதனை, சிசேரியன் பண்ண உள்ள வலி, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது தம்பி. சின்ன பிள்ளை கஷ்டப்பட்டோம் எல்லாமே தெரியும் மேடம் எனக்கு. நீங்க கஷ்டப்பட்டாலும் இந்த கஷ்டம் என்னதுன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் சொல்றீங்கல்ல, பைத்தியம் பேர் கட்டினாங்கன்னு. இந்த மாதிரி ப்ரெக்னன்சி முடிச்சு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் எல்லா பெண்களுக்கும் டிப்ரெஷன் வரும். அது இவ கேஸ்ல 2 வாட்டி குழந்தை இறந்து போயிருக்கு. டெஃபினட்டா அவளுக்கு டிப்ரெஷன் இருந்திருக்கும். அதெல்லாம் நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு விஷயம் சொல்றேன், அம்மா, அக்கா, மாமா, அதே மாதிரி நீ அவங்க அக்கா, இவங்களெல்லாம் வச்சு தப்பாக பேசுறது பழக்கம் 2 பேரும் இதோட விட்டுருங்க. ரொம்ப அசிங்கமான விஷயம் அது. அவங்க பேசினாலும் நீ பேசக்கூடாது. அவங்க உங்கள் பொண்டாட்டியை பேசினா நீங்கள் அப்போ அதை ஆஃப் பண்ணணும். நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அவள் தப்பாக பேசியிருக்க மாட்டாள். நீங்கள் ஒரு வார்த்தை என் பொண்டாட்டியை பற்றி நீ எப்படி அப்படி பேசலான்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா, இல்லை அவள் முன்னாடி நீங்கள் சொல்லணும், அப்போ சொல்லணும். புரியுறதுங்களா? 6 மாதம். இந்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு செட் ஆகலைன்னா பேசாமல் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே? இப்போ பாப்பாவை காமிக்கலாமா? எடுத்துட்டு வா போ. அப்பா அவ்வளோ பாசம் இருக்குது, அந்த பார்வையிலே அவ்வளோ பாசம். அந்த பொண்ணு உங்களை ரொம்ப லவ் பண்ணுறா. மேடம் அந்த ஊரில் நான் போய் இருக்க மாட்டேன் மேடம். தனியாக வாடகை வீட்டு எடுத்து நான் கூப்பிட்டு போகிறேன். என்னன்னு கேள்வி. அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ உங்களை நம்பி அவள் வரமாட்டான். அப்புறம் அவளுக்கு நம்பிக்கை வரும்போது அவங்க கூட வந்துடுவான். சரியா? இப்போ குழந்தைய எடுத்துட்டு வா. என்ன அழகான குழந்தை பெற்றிருக்கீங்க நீங்க. பாருங்க, தூக்கிக்கிங்க. அழுதுன்னு திருப்பி கொடுக்காதீங்க. அடேங்க அப்பா, சிரினி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கா. வாங்க எங்க பாப்பாவை. அடேங்க அப்பா, தெரியறது அவளுக்கு நீங்க தூக்கினதே இல்லைல்ல. தூக்கினது யாருமா? அவங்க பெரியப்பா பார்த்தா அப்படி பேசுங்க மேம். இவங்க எங்க அக்கா வீட்டாரங்களை பார்த்தா அப்படி பேசுவா வீடியோ கால்ல. ஓடா காணா. ஓ, அக்காக்கு 2 பொம்பளை பசங்களா? அவங்க அம்மாவே அக்காவையும் வர சொல்லுங்க. அம்மா, அவங்க 2 பேரும் ஒன்றா வாழ போகிறாங்க. அவங்க வாழ விருப்பப்படுறாங்க. ஒரு 6 மாதம் ட்ரை பண்ண போகிறோம். புரியுதா? அந்த பையன் வாரத்தில் ஒரு வாட்டியோ இல்லை அவனுக்கு எப்போ முடியுமோ அப்போ வீட்டுக்கு வருவான். தேவையில்லாமல் உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது. நான் எதுவும் பண்ணல. அதே மாதிரி நீங்களும் தான். அவங்க ஒன்றா வாழணும்னு நினைக்கிறாங்க. மேடம், எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்களும் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். இவன்கிட்ட வந்து 2.5 பவுன் நகை இருக்குது. எனக்கு கொடுத்தா தான் நான் ஆப்ரேஷன் பண்ணி பிளேட்டை எடுத்தாகணும் மேடம். அவங்களால கரும்பு வெட்ட முடியல. இப்போ 1 வாரம் ஆச்சு. அப்படியே பல்ல கடிச்சிட்டு 6 அஜருக்கு முந்தா நாள் போய் சரி, அது நான் பேசுறேன். அது எனக்கு நகை வாங்கி கொடுங்க. அது நான் பேசுறேன். நீங்க வந்து தேவையில்லாம அவங்களையோ பக்கத்து வீட்டுல உட்காந்து அந்த பொண்ணை பேச வேணாம்னு சொல்லுங்க. யாருமே பேச மாட்டாங்க. சரி, நீங்க ஒரு வார்த்தை பேசக்கூடாது. சரிங்க மேடம். சரியா? இங்க நீங்க 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்காக அவங்கள்ட்ட ஒரு சாரி கேட்டுடுங்க. அந்த பொண்ணு என்ன சின்ன பொண்ணு கேப்பா. நீ தானே சின்னவ, நீ முதல்ல சாரி கேட்டுட்டு. மேம் நான் கேட்க மாட்டேன். பாத்தியா, இப்பதானே நான் இவ்வளவு சொன்னேன். மறந்த மன்னிச்சு வாழ்ந்தா அளவுக்கு நொந்திருக்காங்க. அவங்களே சாரி கேட்பாங்க. நீ தான் சின்னவ, குறைஞ்சு போக மாட்ட. சாரி. நீங்க சொல்லுங்க. சாரி. நான் என்ன சொல்றேன், உங்க குடும்ப பிரச்சனையை உங்களோட வச்சு நல்ல மாதிரியாவே அதுக்கு மேல எதுவும் வேண்டாம். சாரி.
ஏதாவது தப்பா பேசியிருந்தா ஒருத்தர் மனசுல வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் பேசிக்காதீங்க. நான் என்ன உங்க நீங்க காலையில உட்காருங்க. எங்க வீட்டுக்காரங்களை பத்தி தப்பா அந்த பொண்ணு நீங்க இந்த பொண்ணாகட்டும் அவங்கள பேசணும்னு உட்காருமா. சொல்லி அவங்க நல்லா இருக்கட்டும். ஆனா என்ன ஈத்து பேசணும், என் வீட்டுக்காரன் பேசணும், அவனுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா என் பொருள் அவன்கிட்ட 2.5 பவுன் நகை இருக்குது, அதை கொடுத்துட வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. 2.5 பவுன். அவன்கிட்ட தான் இருக்குது. அது எப்ப கொடுக்க போறீங்க? என்கிட்ட கொடுத்தாதான் அவ்வளவுதான். ஆபரேஷனே பண்ண முடியும் என் வீட்டுக்காரங்களுக்கு. ஆமா ஒன்று தான் இருக்கு. என்கிட்ட எங்க இருக்கு? நான் இப்ப சொல்றேன் மேடம், நான் எந்த விஷயத்தையும் நான் வரல. கையெடுத்து கல்யாணம் நான் ஆகி கும்பிடுறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி நகை வாங்கினேன். எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் தான் மேம் ஆகுது. அந்த நகை இவன்கிட்ட தான் இருந்தது, இவன் தான் போட்டு இவன் தான் மாத்தினானே. இவனை கேளுங்க, நீங்க நான் பொய் சொன்னா கூட இவங்கள்ட்ட தான் இவன் இருக்குது. இவங்கள்ட்ட தான் இருக்குது. நான் சொல்றேன் மேடம், நான் இதை பொய்யெல்லாம் கிடையாது. எங்க வீட்டுக்காரங்க முடியல, ஆபரேஷன் பண்ணியே ஆகணும் இப்போக்கி. மேம் கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகி 7 இப்பயும் நான் வருஷம் சொல்றேன், ஆகுது. அவங்க சரி, நல்லா அது இருக்கு. வாங்கியிருக்காரு. இப்ப அவர் திருப்பி கொடுக்கணும். என்ன பண்ணுவோம்? அவங்கள்ட்ட கேளுங்க மேம். உங்கள்ட்ட இல்லையா அந்த நகை? நகை புது நகையை மாற்றி போட்டிருக்கேன் மேடம். நகை போட்டிருக்காரு அவனுக்கு? மேம் 8 பவுன் போட்டாங்க மேம். 5 பவுன் இவங்களே கழட்டிட்டு போயிட்டாங்க தாலி கொடி. அது இவங்களுக்கே அது தெரியும். பேங்க்ல முடிச்சு மேடம், வீட்டுக்கு தான் வச்சு செஞ்சது. இடம் வாங்குறேன் என் பேர்ல வாங்குறேன்னு சொல்லி 5 பவுன் கழட்டிட்டு போனாங்க மேம். அந்த இடத்த ஃபுல்லா அவங்க பேர்ல எழுதிட்டாங்க. நான் வாங்கின என் இது உழைப்பை இவங்களுக்கு போட்டு எல்லாமே வாங்கினேன். தெரியும் மேம். மேடம் இல்ல என் உழைப்பை போட்டு வாங்கினேன். கேளுங்க நாங்க கூட அவங்க பேர்ல தான் மேம் வச்சாங்க. என் பேர்ல கூட ரீசன் நான் சொல்றேன் மேடம். ஒரு இடத்து வாங்குறதுக்காக இது பண்ணிட்டு நான் தான் கட்டி வாங்கி வச்சேன். வாங்கி வச்சுட்டு என் பேர்ல எழுதுறேன்னு வாங்கி சொல்லி தாலி வச்சுட்டு கொடி வாங்குனாங்க. வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க போய் வைக்க சொல்லி வச்சது சரிங்களா. அது இல்லாமல் 3 பவுனா தனியாக இருந்துச்சு பார்த்தீங்களா. 5 பவுன் தாலி கொடுத்து அது முடிகிருச்சு. அது வீட்டுக்கு ஒசரம் தான் செஞ்சது, அது முடிகிருச்சு. தனியாக இருந்த 3 பவுனில் 2 பவுனுக்கு கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். அது அவங்க நகை. இப்போ என் அக்கா எனக்கு 2 பவுன் நகை கொடுத்துருக்காங்க மேம். பாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ எங்கள் கொல்லி பார்த்தா இவனை நம்பி நான் அடமானம் போட்டாங்க மேம். அது முழு போகிற கண்டிஷன் ஆயிடுச்சு. 29 வருஷம் எங்கள் அம்மா காமந்து பண்ணதை, எங்கள் அப்பா இல்லாத காமந்து பண்ணதை இவனால முழு போச்சு. சரிம்மா, நீ போய் கேஸ் கொடுத்துக்கோ. கேஸ் கொடுத்து இதெல்லாம் அங்க பேசிக்கங்க. இப்பயும் நான் சொல்றேன் மேடம், அவன் நல்லா இருக்கட்டும். தூக்கிட்டு இப்பயும் நல்லா இருக்கட்டும். ஆனா என் பேச்சு அவன் எடுக்க தேவையில்ல, என் வார்த்தைக்கு வார்த்தை இல்லை. ஆனா எனக்கு 2.5 பவுன் நகை அவன் கொடுத்துட்டானா, நான் செத்தா கூட அவன் என் வீட்டு மேம் நான் 2 பவுன் வாசல் நகை நான் தரேன் மேம். என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க மேம். உனக்கு என்ன வயசு? அவங்க கூட அனுப்பும்போது உனக்கு என்ன வயசு? 25 வயசு. 25 வயசுல 25 15 வயசு பொண்ணா? அவங்க வாழ்க்கை எல்லாமே 18 வயசுலயே மேஜர். அதுக்கப்புறம் 7 வருஷம் ஆயிருக்கு. அதனால எல்லா பழி அவங்க மேல எல்லாம் போடாது. வாழ்க்கைக்கு பதில் சொல்லுங்க. நீ தான் கல்யாணம் பண்ணி வச்ச, நீ ஏன் போன? அம்மாட்ட சொல்லாம ஏன் போன? அந்த தப்பால தான் மேம். அக்காட்ட சொல்லாம என்ன பண்ண? அப்ப அவங்க தப்பு கிடையாது. யார் வேணா வெளியில இருந்து என்ன வேணா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். உனக்கு எங்க போச்சு மூளை? உங்க அம்மா நல்லா தானே வளர்த்தாங்க, கஷ்டப்பட்டு தானே வளர்த்தாங்க. 15 வயசுனா நீ சொல்றது நியாயம். 25 வயசுல உனக்கு எங்க போச்சு புத்தி? நான் தப்பு பண்ணதே அதனால தாங்க மேம். அந்த ஒரு தப்பு பண்ணிட்டு அப்ப அதனால அவங்கள்ட்ட பதில் எல்லாம் கேட்க கூடாது. உன் வாழ்க்கைக்கு பதில் உங்க கையில தான் இருக்கு. இன்னொரு விஷயம், வீட்டில் அப்பா இல்லாத பொண்ணு, சின்ன பொண்ணுன்னு உங்க அம்மா உன்னை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. இவங்க பிஹேவ் பண்ண இவங்க உன்னை ட்ரீட் பண்ணணும் உன்னால தாங்கிக்க முடியல. எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படி புருஷனை அடிச்சு கெட்ட வார்த்தை பேசினா யாரானாலும் தாங்கிக்க கூடாது. தாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர் திருந்தறதுக்கு ரெடியா இருக்காரு. நீ மறந்த மன்னிக்க ரெடி ஆகணும். அது நீ இல்லை. அவங்கள பார்க்கும்போது உனக்கு தெரியாம உனக்கு கோபம் வருது. அதுக்கான காரணங்கள் இருக்கலாமா? அவளுக்கு கோபம் வருது. இப்போ அவங்க ஒதுங்கி போயிடுறேன்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும்னா அவர் சொல்றாரு, உன்னால முடிஞ்சதுன்னா அதை கொடு, அதோட முடியட்டும். நீங்க ஒன்னா வாழறதுக்கு விருப்பம் இருந்தா. இல்லைன்னா இந்த ஒரு 2.5 சவரனுக்காக உங்க வாழ்க்கை இப்படியே இருக்கும். அதை நீ தான் முடிவு பண்ணனா, கட்டாயப்படுத்த முடியாதம்மா. முடியுமா? கொடுக்குறியா? கொடுத்துட்றாங்க. வெரி குட். அதோட நீங்க எந்த தொல்லையும் அவங்களுக்கு பண்ணக்கூடாது. அவங்க பொழப்பு பார்த்துட்டு ஃப்ரீயா இருந்தா சரி, பிரச்சனை. அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஆப்ரேஷனுக்கு பண்ணி கொடுங்க. சரியா? தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் கொஞ்ச நாள் பேசிக்காதீங்க. நீங்களும் கொஞ்சம் பேசாம இருங்க. நான் எதுவுமே பேச மாட்டேன் மேடம். சரி, மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.